சைல்டு டெவலப்மெண்ட்டுடைய ரெண்டாவது பிரின்சிபல். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பார்த்தோம் செபலோகாய்டல் பிரின்சிபல், ரெண்டாவது ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல். ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல்னால் என்ன, அந்த பிரின்சிபல் வந்து எதுக்காக நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபலுடைய டெவலப்மெண்ட் ஆர்டர் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் எந்தெந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். பின்னாடி வந்து எம்சிக்யூ, ரிப்பீட்டட் எம்சிக்யூ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல். ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல்னால் என்ன, மத்தியிலிருந்து வெளியே வளருது, மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அண்மையிலிருந்து சேமிக்கு போகிறது தான் வந்து மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்ட்டு பார்ப்போம். ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல். ப்ராக்சிமோ அப்படின்னா வந்து மையம், மையத்திலிருந்து அதாவது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இருக்கிறதா வந்து மையத்தில் இருக்கிறது, அருகாமையில் இருக்கிறதா வந்து ப்ராக்சிமோ அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டல்னால் வெளிப்புறம், அந்த மைய பகுதியிலிருந்து அவுட்டர் லைனில் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, அதான் வந்து வெளிப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா குழந்தையுடைய வளர்ச்சி உடலின் மையத்திலிருந்து வெளியே நடைபெறும் விதி தான் வந்து ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல், அதாவது மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அண்மை சேமை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மையப்பகுதியிலேருந்து சென்ட்ரல் கண்ட்ரோல்லேருந்து அவுட்டர் கண்ட்ரோலுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மையப்பகுதி. மையப்பகுதி அப்படின்னா என்னென்னா முதல்ல வந்து மையத்தில் என்னென்ன இருக்கும், குழந்தையுடைய வளர்ச்சியில் மையப்பகுதின்னு சொல்லி பார்க்க போனால் ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் உள் உறுப்புக்கள், அதுக்கப்புறம் அதோடைய தோல், மார்பு இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பெறுறது என்னென்னா தோல் பகுதி வந்து கண்ட்ரோலுக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து மார்பு பகுதி கண்ட்ரோலுக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுடைய அவுட்டர் பாடியெலாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பகுதியாக வர்றது வந்து தோல் பகுதியும் மார்பு பகுதியும் கண்ட்ரோலுக்கு வர்றது தான் மையப்பகுதியுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து குழந்தை வந்து கையை முழுமையாக வந்து தூக்கி அசைக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஆமுடைய மூமெண்ட் இருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா இடைநிலை, இன்டர்மீடியட் கண்ட்ரோல். இன்டர்மீடியட் கண்ட்ரோல்னால் அந்த கை வந்து ஆம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் ஒரு குழந்தை வந்து ஒரு திங்ஸை பார்த்துட்டு அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்ட்டு மூவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்ததுக்கு உடனே அவங்களுடைய கைகள் வந்து விரல்கள் வந்து அதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆம் வந்து மூமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால வந்து அந்த பிற பொருளை வந்து எடுக்க முடியும். அதுதான் வந்து இன்டர்மீடியட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்து அந்த பொருளை வந்து டாய் வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து இன்டர்மீடியட் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக தான் வந்து ஃபைனல் கண்ட்ரோல்னால் அந்த பொருளை வந்து அவங்களால எடுக்க முடிஞ்சிருச்சு, அப்போ நுணுக்க கட்டுப்பாடு, ஃபைனலாக வந்து அந்த கண்ட்ரோல் கிடச்சிருது. அதுதான் வந்து கடைசியில் வந்து அந்த விரல்களால் அந்த பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியுது. அது ஃபைனலாக வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து அவங்களுக்கு நல்லா டெவலப்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அவங்களால செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னென்னா மையப்பகுதினா ஸ்பைனல் கார்டு, இன்னர் ஆர்கான்லேருந்து ஷோல்டருக்கும் மார்பு, அது வந்து தோல் மார்பு இதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் கிடைச்சது வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மூலமா அந்த குழந்தை அந்த பொருளை எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து இடைநிலை, வந்து அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சி இந்த தாட்டை வந்து அந்த மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறது வந்து இன்டர்மீடியேட். அந்த மூமெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த பொருளை எடுக்கிறாங்க, அதுதான் வந்து நுணுக்க கட்டுப்பாடு, ஃபைனல் கண்ட்ரோல், ஃபைன் மோட்டார் ஸ்கில்லில் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க. ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபலுடைய டெவலப்மெண்ட் ஆர்டர்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும், ரெண்டாவது ஆர்ம் வந்து கண்ட்ரோலுக்கு வருது, அதுக்கப்புறம் விரிஸ்ட் கண்ட்ரோல் வருது, அப்புறம் ஃபிங்கர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இதுதான் வந்து டெவலப்மெண்ட்டோடைய ஆர்டர், மையத்திலிருந்து வெளிப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் தான் வந்து ஃபைனலாக டெவலப்மெண்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்லில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைன் மோட்டார் ஸ்கில்லில் வந்து டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எம்சிக்யூ, ரிப்பீட்டட் எம்சிக்யூ. என்னென்னு பார்க்கணும், ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல் என்றால் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது வந்து ஹெட் டு டாயா, இல்லை சென்டர் டு அவுட்வர்ட் டெவலப்மெண்ட்டாக, இல்லை ரேண்டமாக, இல்லைன்னா ஒன்லி மென்டல்
அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு தெரியும் ப்ராக்சிமோனா மையப்பகுதி, டிஸ்டல்னா அவுட்வேர்டு. அப்போ சென்டர் டு அவுட்வேர்டு டெவலப்மெண்ட், சென்டர் டு அவுட்வேர்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் ஆன்சர். சென்டர் டு அவுட்வேர்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராக்சிமோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்சிமோனா என்ன? ஏ ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க வெளியே, பி ஆப்ஷன் மையம், சி ஆப்ஷன் தலை, டி ஆப்ஷன் பாதம். ப்ராக்சிமோனா என்ன? மையம். நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், மையம்னாவே ப்ராக்சிமோ. அதுக்கு அடுத்தது வந்து சரியான வளர்ச்சியினுடைய வரிசை. இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தோம்ல டெவலப்மெண்ட் ஆர்டர், அதுதான் வந்து சரியான வளர்ச்சி வரிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிங்கர்ஸ், ஆர்ம், ஷோல்டர் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர். தேர்ட் ஆப்ஷன் ஆர்ம், ஃபிங்கர், ஷோல்டர். ஃபோர்த்து ரேண்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான வரிசைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பி ஆப்ஷன் தான். ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிங்கர்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது வந்து பி ஆப்ஷன், ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர். அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட்டிங் ஸ்கில் எந்த ஸ்டேஜில் வரும், ரைட்டிங் ஸ்கில் எந்த ஸ்டேஜில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்றது தான் வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில் வர்றதுக்கான ஒரு ஸ்டேஜ். அப்போ நமக்கு கிராஸ் மோட்டாரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைன் மோட்டாரில் முடியும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது அதுலேருந்து நம்ம பார்க்க போனால் முதலுடைய ஆப்ஷன் என்னென்னா ஏ ஆப்ஷன் ஆரம்பம், பி நடுவில், சி கடைசியில், டி இல்லை. அப்போ ரைட்டிங் ஸ்கில் எந்த ஸ்டேஜில் வரும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், கடைசியில் தான் வளரும். கடைசினா கிராஸ் மோட்டாரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைன் மோட்டாரில் கம்ப்ளீட் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் கடைசியில். ரைட்டிங் ஸ்கில் எந்த ஸ்டேஜில் வரும்னா கடைசியில் வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து 5th கொஷின். இது எந்த டெவலப்மெண்ட்டுக்கு தொடர்புடையது? டைரெக்டாக இருக்குமா, இல்லைனா மோட்டார் டெவலப்மெண்ட்டில் இருக்குமா, இல்லைனா லாங்குவேஜிலேருந்து டெவலப்மெண்ட் ஆகுமா? டி ஆப்ஷன் வந்து எமோஷன்ஸில் வருமானு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இது வந்து கிராஸ் மோட்டாரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைன் மோட்டாரில் முடியணும். அப்போ மோட்டார்னால் வந்து ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார்னு வர்றதுனால இது மோட்டார் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். எந்த டெவலப்மெண்ட்டில் வருது? மோட்டார் டெவலப்மெண்ட்டில் வருது. அதுக்கு அடுத்ததாக வந்து ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ தலை முதல் பாதம் வரை, ஆப்ஷன் பி மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி, ஆப்ஷன் சி கீழிருந்து மேல், ஆப்ஷன் டி சீரற்ற வளர்ச்சி. நமக்கு தெரியும் அண்மையிலிருந்து செய்மைக்கு வந்து வளரும்னு சொல்லிட்டு. அண்மையிலிருந்து செய்மைனா மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி, மத்தியிலிருந்து வெளியில் வளர்ச்சி. ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல் என்றால் என்னென்னா மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்டல். டிஸ்டல்னால் என்ன? ப்ராக்சிமோனா மையம் சொல்லி பார்த்துருக்கோம், டிஸ்டல்னால் வெளிப்புறம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் மையம், பி ஆப்ஷன் தலை, சி ஆப்ஷன் வெளியே அல்லது தொலைவு பகுதி, டி ஆப்ஷன். டிஸ்டல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டல் என்றால் என்ன? ஏ ஆப்ஷன் மையம், பி ஆப்ஷன் தலை, சி ஆப்ஷன் வெளியே அல்லது தொலைவு பகுதி, டி ஆப்ஷன் மார்பு. இப்போ நமக்கு ஆன்சர் தெரியும். டிஸ்டல் என்றால் வெளியே, தொலைவு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே இல்லைன்னா தொலைவு பகுதி. அதுக்கு அடுத்ததை வந்து 8th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? வளர்ச்சி எந்த திசையில் நடைபெறும்? வளர்ச்சி வந்து எந்த மாதிரி திசையில் நடக்கும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ வெளியிலிருந்து மையத்தில், பி ஆப்ஷன் மையத்திலிருந்து வெளியில், சி ஆப்ஷன் கீழிருந்து மேலாக, டி ஆப்ஷன் சீரற்ற. இப்போ ஆன்சர் என்னது? மையப்பகுதியிலிருந்து வெளியே. ப்ராக்சிமோ டிஸ்டல்னாவே மையத்திலிருந்து வெளியில். அதாவது வளர்ச்சி எந்த திசையில் நடக்குதுன்னா மையத்திலிருந்து வெளியில். அடுத்தது வந்து சரியான வளர்ச்சியுடைய வரிசை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஃபிங்கர், ஆர்ம், ஷோல்டர். டி வந்து ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர். அப்புறம் சி ஆப்ஷன்ஸ் ஆர்ம், ஃபிங்கர், ஷோல்டர். டி ஆப்ஷன் ரேண்டம். சரியான வளர்ச்சியுடைய வரிசை வந்து ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர். ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர். அடுத்தது வந்து 10th கொஷின் சொல்லியிருக்காங்க. குழந்தை முதலில் எது வந்து கண்ட்ரோல் பெறுது? ஃபஸ்ட்டு வந்து பேபியோடைய கண்ட்ரோல் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம டெவலப்மெண்ட் ஆர்டரில் பார்த்துருக்கோம். அதுபடி பார்க்க போனால்
நமக்கும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏனா விரல், பி வந்து தோல், சி கை விரல்கள், டி வந்து எழுதுதல். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, விரல்களில் கண்ட்ரோல் பெறுதா, இல்லை தோள்களில் கண்ட்ரோல் பெறுதா, இல்லை கை விரல்களில் கண்ட்ரோல் பெறுதா, இல்லை எழுதுதலை கண்ட்ரோல் பெறுதான்னு கேட்டிருக்காங்க. குழந்தை முதல்ல எந்த கண்ட்ரோல் பெறுகிறது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல வந்து ஷோல்டர்லேருந்து தான் வந்து கண்ட்ரோல் பெறும். அப்போ ஷோல்டர்னும் போது நமக்கு என்ன சொல்லுவாங்க, தோல் பகுதியிலேருந்து தான் அவங்க கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கீழ்கண்டதில் உதாரணம். ஏ தலையிலிருந்து காலா, இல்லை தோல், செகண்ட் ஆப்ஷன் தோல், கை, அப்புறம் விரல் வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள், அதுக்கப்புறம் மொழி. இப்போது இந்த கீழ்கண்டதுக்கு எது வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் சொல்லி கேட்டாங்க. ப்ராக்சிமோ டிஜிட்டலுடைய பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கிறது. இதில் என்ன இருக்குது, தோல், கை, விரல், கைகள், அப்புறம் விரல்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய ஆர்டர் மையத்திலிருந்து வெளியேன்றதுக்கான விதிக்கேற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் என்னென்னா, ப்ராக்சிமோ டிஜிட்டல் பிரின்சிபலுக்கு எதிரானது என்னது? ப்ராக்சிமோ டிஜிட்டல்னால் மையப்பகுதியிலிருந்து வெளிப்பகுதின்னு சொல்லியிருக்கோம். இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருக்கோம், செப்பலோகாய்டல் பிரின்சிபல் தான் வந்து அதுக்கு எதிரானது. ஏன்னா அது வந்து தலையில் ஆரம்பித்து கால்களில் போய் முடியும். அதனால் வந்து செப்பலோகாய்டல் பிரின்சிபல். மற்ற பிரின்சிபல்லாம் நம்ம இன்னும் படிக்கலை, படிக்கும் போது உங்களுக்கு அதோடய விளக்கங்கள் தெரியும். இப்போ வந்து ப்ராக்சிமோ டிஜிட்டல் வந்து என்ன, ப்ராக்சிமோ டிஜிட்டல் வந்து எதுக்காக அந்த குழந்தையுடைய வளர்ச்சி பற்றி நம்ம படிக்கணுன்றதை பார்த்தோம். ப்ராக்சிமோ டிஜிட்டல் பிரின்சிபல்னால் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்ததாக வந்து நம்ம ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.